கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினதான முதல் வார்த்தை. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அன்பின் பிதாவே, அப்பா, இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த புனித வெள்ளி நன்னாளில் உம்முடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வண்ணமாக நீர் முன்மொழிந்ததான அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் பேசுகிறதான ஒவ்வொருவரையும் மறைத்து என் தேவன் தாமே நீர் வெளிப்படுவீராக. அப்பா, கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினதான முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த வேத பகுதியை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த முதல் வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த முதல் வார்த்தையை பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் இல்லையா? பிதாவே என்று சொல்லி தொடங்கி அதை ஒரு ஜெபமாக தொடங்கி இருக்கிறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? அப்பா பிதாவே, அன்பின் பிதாவே, பரலோக பிதாவே. மேலும் வேதத்துல எழுதியிருக்கு, மத்தேயு 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி. ஒரு ஜபத்தை நம்ம தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குறோம்? பிதாவே என்று சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்படியாக தான் இயேசு கிறிஸ்துவும் தன் சிலுவையிலே முதலாவது வார்த்தையை பிதாவே என்று சொல்லி தொடங்கி அதை ஒரு ஜபமாக தொடங்கி இருக்கிறார். ஜபத்துடைய முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாரு. எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்குவதற்கு முன்னதாகவும் ஜபத்தோடு கூட தொடங்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். அது மாத்திரம் இல்ல, இந்த முதலாம் வார்த்தை என்பது ஜபம் என்று சொல்லி பார்த்தோம். எப்படிப்பட்டதான ஜபம் அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறருக்காக மன்னிக்கும்படியாக வேண்டுதல் செய்வதாக, கெஞ்சுவதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது இல்லையா? ஒரு மன்றாட்டின் ஜெபமாக இந்த முதலாம் வார்த்தை அமைந்திருக்கிறது. அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பேசின முதலாம் வார்த்தை என்பது ஜெபம், அது ஒரு மன்றாட்டின் ஜெபம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வார்த்தையில, இயேசு கிறிஸ்து சிலுவையில யாரை மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்துல வேண்டுதல் செஞ்சாரு, யாரை மன்னிக்கும்படியாக பிதாவின் இடத்துல அவர் விண்ணப்பம் செஞ்சாரு, யாருக்காக பரிஞ்சு பேசினாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறைவதற்கு காரணமா இருந்தவர்கள், சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறைஞ்சவங்க முதலாவது. அடுத்ததாக சிலுவையில் அறையப்படுவதற்கு யாரெல்லாம் காரணமா இருந்தார்களோ, அவரை காட்டி கொடுத்ததான யூதாசு, மேலும் அவரை 3 தரம் மறுதலித்த பேதுரு, மேலும் அவரோட தலையில முள்கிரீடம் வைத்தவர்கள், கைகள் கால்களில ஆணிகளை அடிச்சவங்க, அவரை வாரினால அடிச்சவங்க, அவரை காரி துப்பினவங்க, அவரை கன்னத்துல அரைஞ்சவங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வேத பாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர், போர்ச்சேவகர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யாரெல்லாம் எழும்பினார்களோ, யாரெல்லாம் அவர் மீது குற்றங்களை சுமத்தினார்களோ, அப்படிப்பட்டதான பாவிகளுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவங்களை மன்னிக்கும்படியாய் பிதாவின் இடத்துல கெஞ்சி வேண்டுதல் செய்கிறாரு அப்படின்ற காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே 44வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி மாத்திரம். இந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர் என்ன பண்ணியிருக்காரு? சுவிசேஷம் சொல்லியிருக்காரு இல்லையா? மக்களுக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சும் காட்டியிருக்கிறார் இல்லையா? எப்போ? சிலுவையிலே தன்னுடைய அந்த வலி வேதனைகள், அவர் எவ்வளோ காயங்கள் படுத்தியிருக்காங்க, ரத்தம் எல்லாம் வடியுது, எவ்வளோ வலி வேதனையோடு அவர் இருக்கிறாரு. அந்த வேளையில அவர் தன்னை பற்றியோ தன்னுடைய அந்த வலி வேதனைகளை பற்றியோ பொருட்படுத்தாமல் பிறருக்காக, அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அப்படிப்பட்டதான அந்த பாவிகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? இந்த காரியத்தை நம்ம இதுல இருந்து அறிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பண்ணினது முதலாவது ஜெபம், அது பிறருக்காக பண்ணியிருக்கிறாரு. யாருக்காக? பாவிகளுக்காக பண்ணியிருக்கிறாரு. எப்படிப்பட்டதான ஜெபம்? மன்றாட்டின் ஜெபம். இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் வந்துட்டு அநேக காரியங்களை குறித்து அவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார் இல்லையா?
நாம் அறிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில அநேக காரியங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, அன்பா இருங்க, சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவர் மக்களுக்கு சுவிசேஷம் பண்ணியிருந்தாலும் கூட, தான் சாக போகின்றதான அந்த தருவாயிலே, அந்த சிலுவையிலே இந்த முதலாவது வார்த்தையாக ஏன் மன்னிப்பு குறித்து பேசணும்? அன்பா இருங்கன்னு சொல்லியிருக்கலாமே, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, சமாதானத்தோடு இருங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாதபடிக்கு முதலாவது வார்த்தையாக ஏன் மன்னிப்பை கொண்டு போய் வச்சு அதை பற்றி பேசுகிறாரு? ஏன் மன்னிப்புக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு பகை இருக்குது, ஒரு விரோதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் உறவு முறைகளுக்குள்ளேயோ நண்பர்கள் மத்தியிலோ ஏதோ ஒரு பிரச்சனை 2 பேருக்கு நடுவில் இருக்குன்னா, அந்த 2 பேரில் ஒருத்தர் முதலாவது மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்பொழுது இந்த அன்பு தானாக தேடி வரும். அவர்களுக்கிடையே சமாதானம் தானாக வரும் இல்லையா? அவர்களுக்கிடையே இருந்த அந்த பிரிவினை, அந்த பகை உணர்வு விலகி அவர்களுக்குள்ளதாக அன்பு, சமாதானம் இது எல்லாமே தானாக தேடி வரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? முதலாவது மன்னிப்பு கொண்டு போய் வச்சு அதை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சு அதை குறித்து பேசுகிறாரு. ஏன்னா மன்னிப்பு தான் எல்லாவற்றுக்கும் ஹெட்டு, தலையே இருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சு அதை குறித்து பேசுகிறாரு. அப்போ மன்னிப்புன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இந்த முதலாவது வார்த்தையினுடைய கடைசி பகுதி நம்ம பார்க்குறோம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த வேர்டை நம்ம கவனிக்கணும். அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையை சுமக்க வச்சு அவர் அடித்து இவ்வளோ காயங்கள் படுத்தி கபாலஸ்தலம் அப்படின்ற கொல்கத்தா மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக? சிலுவையில் அரைஞ்சி கொலை செய்யறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒருத்தரை கொலை செய்யணும்னு சொல்லி அவர் மேலே ப்ரீ பிளான்டாக வீண் பழியை போட்டு கூட்டிகிட்டு போகிறவங்க அதை தெரியாமல் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுதான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு? தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக மனம் இறங்குகிறதாய், அவர்கள் மீது கரிசனையோடு ஒரு அன்போடு இந்த வார்த்தையை விதமாய் சொல்லுகிறார். அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அதனால மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையிலேருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கும் எதிராக போராட்டங்கள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, பகை உணர்வு, விரோதம் எல்லாமே இருக்கதான் செய்து உலகத்தாரா இருக்கிற நமக்குமே. அப்போ நம்மளுக்கு எதிராக எழும்புகிறத அந்த பாவிகளை நம்ம எப்படி நினைக்கணுமா? அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்க நம்மளுக்கு எதிராக பாவம் செஞ்சிருந்தாலுமே அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க மீது ஒரு அன்போடு கரிசனையோடு அவங்கள மன்னிக்கத்தக்கதாக, அவங்க மீது மனம் இறங்குகிறதாக நம்மளுடைய இருதயம் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறாரு. அதனால தான் முதலாவது வார்த்தையாக மன்னிப்பு குறித்து பேசுகிறாரு. சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம அன்போடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும், நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு என்ன தேவை? மன்னிப்பு. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? மன்னிப்புன்றது முக்கியமான காரியம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம இந்த உலக வாழ்க்கையை முடிச்ச பின்னாடி நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல் என்னவா இருக்கு? பரலோகத்துக்கு போனோம், நித்திய ஜீவனை பெறணுன்றது தான். இப்போ நித்திய ஜீவன்ன்றது நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? கண்டிப்பாக பூமியில் கிடையாது, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கிடையாது. நித்திய ஜீவன்ன்றது எங்கே? பரலோகத்தில் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா நாம் என்ன பண்ணணும்? ஒரு வேத பகுதியை வாசிப்போம் இந்த இடத்துல. மத்தேயு 6வது அதிகாரத்தில் 14வது வசனம் 15 கூட வாசிங்க. இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம், இந்த 14வது வசனத்தில், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷர் செய்கிறதான பாவங்கள், அந்த குற்றங்கள், அந்த தப்பிதங்களை நாம முதலாவது நம்ம மன்னிச்சிட்டோம்னாக்கா பிதாவானவர், பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மளை மன்னிச்சிடுவாரு. இன்கேஸ் நம்ம மன்னிக்கலைன்னா பிதா நம்மளை மன்னிக்க மாட்டார். அந்த காரியம் தான் இதில் கிளியராக கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இப்போ பிதா எதுக்கு நம்மளை மன்னிக்கணும்? நம்மளுடைய ஆசையும் அதுவாக தானே இருக்கு. பிதா எதுக்காக நம்மளை மன்னிக்கணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாலே நம்ம மன்னிக்கப்பட்டாதான், பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட நம்ம ஒப்புரவானாதான் நாம் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அதனால தான் பிதா நம்மளை மன்னிக்கணும்னா நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? பிறரை மன்னிக்கணும். சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிறரை மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாஞ்சியும் அவருடைய நோக்கமும் அதுவாக தானே இருந்தது. அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்காக, அதாவது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக, பாவிகளாக இருக்கிற நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை குற்ற நிவாரண பலியாக அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாஞ்சையை உணர்ந்தவர்களாய், அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் அதை நிறைவேற்றத்தக்கதாக முயற்சிகளை எடுப்போம், பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.